வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற தமிழ் மாதங்களில் ரொம்ப சிறப்பு மிக்கது, ரொம்ப ஆன்மீகம் மிக்கது. முக்கியமாக மேனிஃபெஸ்டேஷன், ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு விரதம் இருக்கிறீங்க, தவம் இருக்கிறீங்க, இல்லை சித்தி பெறணும் அப்படின்னா முக்கியமான மாதம் எதுனா ஆடி மாதம். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு சொல்லும் போதே கூட நிறைய பரிகாரங்கள், முக்கியமாக எந்தெந்த விஷயம் நல்லபடியாக கை கூடும், அதுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரங்களோ இல்லை அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன வேண்டுதல்கள் பண்ணால் எப்படி பண்ணால் கை கூட போகுது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இந்த ஆடி மாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். முக்கியமாக சக்கரங்களில் மூலாதார சக்கரமுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல். இதெல்லாம் கலந்து உங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஜோதிட வழிமுறைகள் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கடக ராசி, கடக லக்னம் எப்படி இருக்குது? குரு நம்ம வீட்டில் இருக்கார். இந்த ஆடி மாதத்துக்கு சூரியன் நம்ம வீட்டில் இருக்கார். இது வந்து சூப்பரான அமைப்பு. ஏன்னா குருவும் சூரியனும், ராஜாவும் ராஜ மந்திரியா இவங்களும் நம்ம வீட்டில் இருக்காங்க. அந்த குரு உச்சம் பெற்றிருக்காங்க. நம்ம குரு பயிற்சியே அதை பற்றி நிறைய சொல்லிட்டோங்க, சரிங்களா? அதனால் டைம் நல்லா இருக்குது, ஜோராக இருக்குது டைம், சரியா? இந்த டைமை இன்னும் பூஸ்டப் பண்ணணும். அதாவது ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கேன், ஜெட்டில் போனோம் சார் அப்படின்னா ஆடி மாதம் ஒரு சூப்பரான மாதம், சூப்பராக ஒர்க் ஆகும். அதுவும் இந்த கடக ராசின்றது பெண் வீடு, தாய் வீடு, ராணி வீடு, ஆதி பராசக்தியோட வீடு. ஆடி மாதமே மெயினாக இவங்களுக்கு தான் இருக்கிற ராசிகள்லேயே ஆடி மாதம் ஒன்று நல்லா வேலை செய்யும். யாருக்கு அப்படின்னா மெயினாக இவங்களுக்கு கடகராசிக்கு சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா இது வந்து பெண் வீடு. நேச்சுரலாகவே ஆடி மாதத்தில் அவங்களுக்கு வந்து அந்த வீரிய சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சரிங்களா? அதனால் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். முக்கியமாக நம்ம முன்னாடி சில வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு மாதம் ஒரு நிறைய விதம், ஏன்னா பரிகாரங்கள்ன்றது ஒரு கணக்கில்லாததுங்க, அவ்வளோ இருக்குது. நான் ஒரு மாதம் ஒரு லாஜிக்ஸ் எடுத்து நான் நிறைய சொல்லுவேன். போன மாதமும் அதுக்கு முன்னாடி மாதம் நான் பஞ்சபூதங்கள் பற்றி சொல்லியிருந்தேன். ஏன்னா பேசிக்காக எல்லாமே பஞ்சபூதம் தான். இந்த கடகராசி லக்னம் அப்படின்றது நீர் பஞ்சபூதம். நீங்கள் இந்த ஆடி மாதத்துக்கு அம்பாளுக்கு நல்லா அபிஷேகம் பண்ணுங்கள், சூப்பராக வேலை செய்யும். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு இந்த நீர் பஞ்சபூதம்ன்றது ரொம்ப நல்லா வேலை செய்யும். நீர் அபிஷேகமோ, பன்னீர் அபிஷேகமோ, இளநீர் அபிஷேகமோ அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். ஒன்று. இன்னொன்று, நீர் ஆகாரமாக அன்னதானம் கொடுக்குறது ரொம்ப நல்ல வேலை செய்யும். அந்த இளநீரோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஆர்கானிக்காக, அதாவது கம்பெனி பேருங்க சொல்லக்கூடாது. நிறைய பேர் இந்த கார்போஹைட்ரேட்டட் ட்ரிங்க்ஸுன்ற மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு பழசாரோ இல்லை மோரோ இந்த மாதிரி நீங்கள் அன்னதானமாக கொடுக்கறது வந்து ரொம்ப 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 நல்லதுங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும், சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, ஜென்ரலாக இப்போ கடகத்துக்கு எதுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சரிங்களா? நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த ஆடி மாதம் நம்ம பெரும்பாலும் இந்த கல்யாணம் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் ஆடி மாதம், சரி ஓகே. அப்போ இந்த மாதத்தில் என்ன பண்ணணும், ஒரு மாதம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுதான் வெயிட்டான மாதம். விரதம் இருங்க, கல்யாணத்துக்கு விரதம் இருங்க. ஆண் பெண் 2 பேருமே விரதம் இருக்கலாம். ஆண்களுக்கு சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் கல்யாணம் ஆகும். பெண்களுக்கு செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வேலை செய்யும். ஒரு பியூட்டி சொல்லட்டுமா, சுக்கிரனும் செவ்வாயும் கலந்த ஒரு தெய்வம்னா அது அம்பாள் தான். பெண் சுக்கிரன், அம்பாள் வந்து செவ்வாய், பயங்கரமான கோபக்காரி செவ்வாய். சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் அம்பாள் தான். ஆடி மாதம் பட்டைய கலப்போம். நல்லபடியாக இது பண்ணுங்கள், விரதம் இருங்க. நல்ல திருமணம் ஆகணும் அப்படின்னு விரதம் இருங்க, இது ஒன்று. அதே சமயம் திருமணம் ஆனவங்க வந்து குழந்தை பாக்கியம் ட்ரை பண்ணுறவங்க இந்த ஆடி மாதம் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சயின்ஸாகவே இது பயங்கரமாக வேலை செய்யும். நிஜமாக சொல்லி சயின்ஸாகவே சூப்பராக வேலை செய்யும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, திருமணம் நிறைய பேருக்கு அந்த டிலே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசி, கும்பம், கன்னியில் இருக்கவங்க, தனுஷில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் லைட்டாக டிலே ஆச்சு, சரிங்களா? ஒன்றும் இல்லை, சனி பகவான் பார்ப்பார். சனி பகவான் பார்க்கறதுனால என்ன, அவருக்கு என்ன, நம்ம என்ன அங்காளியா பங்காளியா, நம்ம மேலே என்ன கோவமா, அவர் ஏன் டிலே பண்ண போகிறாரு?
ஒன்று தெய்வம் சரி, இன்னொன்று சயின்ஸாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உடம்புல மந்தத்தன்மையாக்குவார். மந்தத்தன்மையாகும் போது எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு செய்யணுன்னே தோணாது. அதாவது கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை இருக்கும், மேட்ரிமோனியில் அப்டேட் பண்ணுறான்னா பண்ணுறேன் அப்படின்வாங்க, புரோக்கர்கிட்ட பேசுகிறேன்னா பேசுகிறேன்னுவாங்க, அந்த பொண்ணு வீட்டில் சொன்னீங்களே ஜாதகம் அமிச்சிங்கன்னா அனுப்புகிறேன்னுவாங்க, எதையும் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. சோம்பேறி தினத்தில் டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ அவங்களே வந்து பேசுவாங்க, இல்லை எங்களுக்கு பிடிச்சிருக்கு கட்டுறோன்ட்டு, இவங்க நாங்கள் யோசித்து சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எஃபர்ட் எடுத்து முன்னாடி போக மாட்டாங்க. இதுதான் கர்மா. இப்படி தான் சனி பகவான் நம்மளுக்கு வந்து வேலை செய்வார். அதாவது அவர் வந்து தடங்கல் பண்ணோம்ல, இப்படி தான் செய்வார். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக இவங்களோட இந்த மாதிரி எனக்கு வரவங்கள எல்லாருக்கும் இல்லை, அந்த அமைப்புகளை பார்த்துட்டு சொல்லுவேன். விட்டமின் டின்னு ஒன்று செக் பண்ண சொல்லுவேன். என்னடா வித்தியாசமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. விட்டமின் டின்னு ஒன்று செக் பண்ண சொல்லுவேன். அதாவது சூரிய பவர் உடம்புல எந்த அளவுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு மீனம், கன்னி, தனுஷ் இந்த 3, கும்பமும் சேர்த்துக்கலாம். இந்த 4 பேரில் இருக்கவங்க நிறைய பேருக்கு விட்டமின் டி செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக உங்களுக்கு இருக்கிறத விட கம்மியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க நிறைய பேருக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்கும். அதை பூஸ்டப் பண்ணும்போதே உங்களுக்கு மற்ற விஷயம் சரியாகும். இதெல்லாம் நூற்றுக்கணக்கான பேருக்கு மேலே பார்த்தாச்சு. இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக எனக்கு நிறைய பேர் கொடுத்து ரிசல்ட் எடுத்து அவ்வளோ பார்த்தாச்சு. இந்த மாதிரி உடல் ரீதியாக அஸ்ட்ராலஜி ரீதியாக கலந்து பண்ணும்போது வின் பண்ணலாம். நேச்சுரலாக ஒரு விஷயம் நீங்கள் விட்டமின் டி செக் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஆடி மாதம் ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போடுங்க, எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போடுங்க, அம்மனுக்கு விரதம் இருங்க. அம்மன் வழிபாடு நிறைய விஷயங்கள் விட்டமின் டி செவ்வாய் சூரியனோட பயங்கரமாக சேர்ந்துருக்கும். தீ மிதிக்கிறது இதெல்லாம் நம்ம விளையாட்டாக நினச்சிட்ருக்கோம். கார்ப்பரேட்லலாம் நல்லா யூஎஸில் ட்ரெயினிங் போய் தீ மிதிச்சிட்டு இருந்தேன். நிறைய இருக்குது அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. யார் மூட நம்பிக்கை என்ன சொல்கிறாங்கன்னு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு பண்ணுங்கள். சூப்பராக வேலை செய்யும். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமாக அமையும். இப்போ வந்து உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து மாத பலன்கள் தாண்டி இந்த ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது. ஏன்னா ஒன்று ஆடி மாதன்றதே சிறப்பு, சரிங்களா? இன்னொன்று இதே ஆடி மாதத்தில் தான் சனி வக்ர பயிற்சிகள் நடந்திருக்கு, சரிங்களா? அதனால் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும். நான் இது எல்லாமே கலந்து தான் சொல்லியிருக்கேன். இதிலேயே நான் நிறைய சில ராசிகளுக்கு வந்து இதில் மலர் மருத்துவம் கலந்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு கலர் தெரப்பி சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய தெய்வ வழிபாடுகள் வித்தியாசமாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதான் நினச்சிக்கிறோம். எனக்கு போன தடவை ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் முருகரை பற்றி சொல்ல மாட்டீங்களா, இன்னொருத்தர் வந்து ஏன் நரசிம்மரை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டாங்க. எல்லா சாமியும் ஒன்று தாங்க, இறைவன் ஒருவன் தான். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சில டிஃப்ரெண்ட் ரூபங்கள் இருக்குது. அந்த ரூபங்களுக்கு ஏற்ற மந்திரங்கள் இருக்குது. அதனால தான் இப்போ இருக்கிற இந்த இது கோச்சாரம்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் எது நல்லதோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே ஒரு 2 கோடி பேராவது இருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே பொதுவாக தான் ஒன்று சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எடுங்க, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் அதே ராசியில் கூப்பிட்டு காமிச்சா அவங்களுக்கும் இது ரிலேட் ஆகும் நிறைய விஷயம். அந்தமாதிரி பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜாதகம் பொறுத்து உங்கள் நட்சத்திரம், உங்கள் லக்னம், உங்களுடைய பிளானட் பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கிரக அமைப்புகள் வச்சு நிறைய விஷயம் மாறும். ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு இது கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா போன மாதம்லாம் அவ்வளோ கால்ஸ் நம்ம மாயம் அன்பர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இதுவரை நடக்க போது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பரிகாரங்களும் இதே தான். இப்போ நம்ம சொல்கிற பரிகாரங்கள்லாம் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய முறை எப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள், உக்காந்த இடத்துலேருந்து வேலை செய்யணும், அதுதான். ஏன்னா எல்லாராலையும் எல்லா கோயிலுக்கும் ஓட முடியுமானா டஃப்பு. இன்னொன்று அதுதான் கர்மா, அவ்வளோ சீக்கிரம் போகவும் விடாது, அவ்வளோ வேலை செய்யும் அதில், சரிங்களா? அதனால் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி பண்ணலான்ற உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். எவ்வளவு ஈஸியாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க அந்த ஆதிபராசக்தி காமாக்கியா தேவி அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன்.